ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். அமெரிக்காவின் அதிகாரமிக்க இடமான வெள்ளை மாளிகையின் முழு விவரத்தை உங்களுக்காக சொல்ல வந்துள்ளேன். அமெரிக்காவின் வாஷிங்டன் DC என்ற இடத்தில் அக்டோபர் 13, அதாவது 1792 ஆண்டு கட்டுமானம் தொடங்கப்பட்டு நவம்பர் 1, 1800 சரியா சொல்லணும்னா 8 ஆண்டுகளில் ஜேம்ஸ் ஹோபன் என்பவரால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த வெள்ளை மாளிகையானது 55,000 சதுர அடியை கொண்டுள்ளது, அதாவது 55,000 ஸ்கொயர் ஃபீட் தான். இந்த வெள்ளை மாளிகையின் தற்போதைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 3,000 கோடி என சொல்லப்படுகிறது. இது மெயின்டெனன்ஸ் விலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெயிண்ட் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்க நினைக்கலாம் ஒயிட் பெயிண்ட் தானே அப்படின்ட்டு. இந்த ஒயிட் பெயிண்ட் இருக்குல்ல 570 கேலன்ஸ் பெயிண்ட் பயன்படுத்துறாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 12 கோடி ஆகுதாம். இந்த ஒயிட் ஹவுஸ்ல டோட்டலா 6 ஃப்ளோர்ஸ். அதுல 132 ரூம்ஸு, 35 பாத்ரூம்ஸு, 412 டோர்ஸு, 142 ஜன்னல்கள், 28 ஃபயர் பிளேசஸ், 8 ஸ்ட்ரைக்கர்ஸ், 3 எலிவேட்டர்ஸ். அதுக்குள்ள ஸ்மார்ட் தேட்டர் ஒன்று, ஸ்விம்மிங் பூலு. இசை மேல அதிகமாக ஆர்வம் அதிபர்களுக்கெல்லாம். அதனாலவே தனியாவே ஒரு அறை ஒதுக்கியிருக்காங்களாம் இசைக்குன்னு. இந்த ஒயிட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைனிங் ரூம் இருக்குதா. அதுல 140 பேர் ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிடலாமா. சமையல் கிட்ட பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசா. இதுல சமையல் வேலை பார்க்குறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பெஸ்ட் செஃப்பா இருப்பாங்கல்ல, அவங்க தான். அதிபர் டேஸ்ட் தெரிஞ்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அணைகள் இருக்கட்டும், வெள்ளை மாளிகைக்கு வந்துடும். அமெரிக்காவின் முதல் அதிபர் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன். இவர் பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகைக்கு பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. இவருக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை மாளிகையை வடிவமைச்சிருக்காரு. இருந்தாலும் இவரால் அதிகாரப்பூர்வமா கால் எடுத்து வைக்க முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 1797 இவரோட ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1899 இவர் இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் 2வது அதிபர் ஜான் ஆடம். இவர் தான் வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமா கால் எடுத்து வைத்த முதல் மனிதர்.